சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் சந்தோஷத்தை நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. கர்த்தருடைய கிருபை இதுவரை நம்மை நடத்தினது போல இனியும் நம்மை நடத்தும். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் மனதார நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்கு மிக பழக்கமான நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், ரட்சிப்பில்லாதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் பார்க்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கட்டும். இதன் மூலமாய் தேவன் அவர்களை சந்திக்கட்டும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதில் உதவி செய்யுங்கள். எப்படியாகிலும் இந்த தேசத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகத்தோடு தரிசனத்தோடு நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியம். உங்கள் உதாரத்துவமான ஜெபத்தினால் எங்களை நீங்கள் தாங்குங்கள். உங்கள் ஜெபத்தினால் நீங்கள் தாங்கும் பொழுது இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமல் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களை தேவன் மென்மேலும் பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தை, நீங்கள் இழந்ததை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். இழந்ததை திரும்ப தருகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம், அநேக நன்மைகளை இழந்திருக்கிறோம், அநேக விதமான ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்திருக்கிறோம். அநேகருடைய இருதயத்தில் ஒரு பெரிய கேள்வி, நான் இழந்தது எனக்கு கிடைக்குமா? நான் இழந்த நன்மைகள் எனக்கு திரும்ப கிடைக்குமா? இழந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்ப கிடைக்குமா என்கிறதான கேள்விகளோடு கூட அநேகர் காணப்படுவது உண்டு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை உங்களுக்கு கொடுப்பார். அநேகர் சொல்லுவீர்கள், கடன் பாரத்தின் நிமித்தம் என்னுடைய சொத்து, என்னுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டேன், வீடை இழந்துட்டேன், நகையை இழந்துட்டேன், என்னுடைய சேமிப்புகளை இழந்துட்டேன் யா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிள்ளைகளை இழந்துட்டேன், என்னுடைய ஒரு வியாதி வந்தது, அதிலிருந்து என் சரீரத்தின் பலனை நான் இழந்துட்டேன், என் பிஸ்னஸை இழந்துட்டேன், வேலையை இழந்துட்டேன் யா, மனைவியை இழந்து விட்டேன், கணவனை இழந்து விட்டேன், நல்ல நண்பர்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், நான் இழந்தது எனக்கு திரும்ப கிடைக்குமா என்கிற கேள்வியோடு கூட இருப்பீர்கள். நிச்சயம் நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி, நல்ல செய்தி, நீங்கள் இழந்ததை கடவுள் இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். தேவன் திரும்ப கொடுப்பார். பல வருஷ பிரயாசம், பல வருஷ உழைப்பு, பல வருட அலைச்சல், பல வருடதான உங்களுடைய முயற்சிகள், ஒருவேளை அதனுடைய பலனை நீங்கள் இழந்திருக்கலாம். இத்தனை வருஷமா நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வயத்தை கட்டி வாயை கட்டி சேர்த்ததை இழந்துட்டேன் யா, இழந்து போனேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்று இல்லாமல் வெறுங்கையா நிற்கிறேன் ஐயா, எல்லாவற்றையும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நிச்சயமாய். நான் ஏதோ கதை சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம், யோவேல் 2வது அதிகாரத்தின் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும்
பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறத பாருங்கள். நீங்கள் இழந்த வருஷங்களின் பலனை, நீங்கள் இழந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன். திரும்ப கொடுப்பேன். நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். எப்படி? நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். முதலாவது நாம் எப்படி இழந்தோம்? இழந்ததற்கான காரணம் என்ன? நான் என்ன செய்தால் நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும்? இதைத்தான் நான் இந்த செய்தியிலே மிகவும் சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்போதுமே இழப்பு நம்முடைய இருதயத்தை பாதிக்கும். இழப்பு நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். ஒருமுறை ஒரு சகோதரி என்னிடத்தில் ஜெபிக்கும்படியாக வந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய வேதனையோடு கூட ஜெபிக்க வந்தபோது, நான் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ இழந்ததை திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி ஜெபி என்று ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் ஒரு தூண்டுதலை கொடுத்தார். முதல் முறையாக அவர்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள். கூட்ட முடிவிலே எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர்களும் வந்து நிற்கிறார்கள். நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், நீ இழந்ததை கர்த்தர் திரும்ப தருவார் என்று சொல். நான் ஜெபித்து முடித்து விட்டு அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து மிகவும் துக்கத்தோடு இருக்கிறீர்கள். நீங்கள் இழந்ததை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அந்த சகோதரி ஏங்கி ஏங்கி அழுதார்கள். அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பாரத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இருந்த ஒரு குழந்தையை அவர்கள் ஒரு விபத்தில் இழந்து விட்டார்கள். ஒரு கொடிய விபத்தில் பிள்ளை மரித்து போனது. ஒரு பெரிய மன பாரம் அவர்களுக்குள் இருந்தது. அன்றைக்கு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபித்திருக்கிறார்கள், ஆண்டவரே, நான் இழந்த என் பிள்ளை எனக்கு திரும்ப தாரும், எனக்கு மறுபடியும் குழந்தை வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறார்கள். தேவன் அதை கவனமாய் கேட்டார். அந்த சகோதரி வந்து ஜெபித்த போது, என்னிடத்தில் வந்த போது கர்த்தருடைய ஆவியான சொன்னா, நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தேற்றி பலப்படுத்தினது. அதை அப்படியே பிடித்து கொண்டார்கள், விசுவாசித்தார்கள், சுதந்திரித்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேகவற்றை நாம் இழந்து போன நிலைமையில மனம் சோர்ந்து போய் காணப்படலாம். என் அன்பு சகோதரா, ஒருவேளை வேலை இழந்துட்டோங்கிற ஒரு பெரிய விரக்தியில் நீங்கள் இருக்கலாம். என் அன்பு சகோதரி, ஏதோ ஒரு நன்மை இழந்துட்டோம் என்று நீங்கள் உங்கள் உள்ளம் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். என் வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, பிஸ்னஸில் எல்லாவற்றையும் பறி கொடுத்து விட்டேனே, என்னுடைய தவறான ஒரு தீர்மானத்தினால் அல்லது ஒரு தவறான பழக்கத்தினால் என்னுடைய எல்லாவற்றையும் இழந்துட்டேனே, இன்றைக்கு என் பிள்ளைகள் வேதனையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே, நானும் என் குடும்பமும் ஒரு வேதனையான நிலைமைக்கு வந்து விட்டோமே என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் இழந்ததை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். எதை இழந்தீர்களோ அதை ஆண்டவர் கொடுப்பார். வெறும் பணமும் பொருளும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இழந்த அத்தனையும், அது எதுவா இருந்தாலும் இந்த தேவனால் திரும்ப கொடுக்க முடியும். இவர் திரும்ப கொடுக்கிற தேவன், திரும்ப கொடுக்கிற தேவன். ஒரு சகோதரரை நாங்கள் மருத்துவமனை ஊழியத்தில், எங்கள் சபை மூலமாய் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மருத்துவமனையில் போய் மருத்துவமனை ஊழியம் செய்வோம். அப்படி எங்கள் சபை பிள்ளைகள் போய் சந்தித்து விட்டு அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக அவர்களுடைய முகவரிகளையும் அவருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டு வருவார்கள். நான் ஒரு முறை அப்படி வாங்கி கொண்டு வரப்பட்ட நபர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஒரு நாள் நான் பேசின பொழுது ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொன்னார், ஐயா, நான் மிகவும் பலனாய் ஆரோக்கியமாக இருந்தேன். என் ஒருவருடைய உழைப்பினால தான் என் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இரவும் பகலும் கடினமாய் உழைப்பேன். ஒரு நாள் கூட நான் ஓய்வெடுத்ததில்லையா. சரீரம் வலிக்குது, பலவீனம், அப்படி ஒரு நாள் கூட சும்மா இருந்ததில்லை. கூலி வேலை தான் செய்கிறேன், கட்டிட வேலை தான் செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேலை செய்வேன். காலையிலிருந்து
சாயங்காலம் வரைக்கும் கட்டிட வேலை செய்வேன். சாயங்காலத்துக்கு பிறகு வேறு எந்த வேலைக்கு யார் கூட்டாலும் போயிடுவேன். கடினமாய் உழைத்தேன். என் சரீரம் பலனாய் இருந்தது. ஆனால் என் சரீரத்தில் ஒரு கொடிய வியாதி வந்து தாக்கினது. இப்பொழுது ஒரு 3 மாதமாய் நான் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இந்த பலவீனம் என் சரீரம், இந்த வியாதி என் சரீரத்தை முழுவதும் பலவீனப்படுத்தி விட்டது. என்னால் எழும்பி நிற்கக்கூடவே முடியாதவன் ஆகிவிட்டேன். ஒரு பொருளை தூக்கவே என்னால் முடியவில்லை. இனி என் குடும்பம் என்னாகுமோ என்று என் உள்ளம் அங்கலாய்க்கிறது. நான் வேலைக்கு போகாமல் என் குடும்பத்தை நடத்த முடியாது. என் பிள்ளைகள் என்ன ஆவார்களோ என்று என் இருதயம் தவிக்கிறது. நான் இழந்த என் சரீர பலன் எனக்கு திரும்ப கிடைப்பதற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். இதே நிலைமையில நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்தி உங்கள் பலன் போய் இருக்கலாம். தேவன் திரும்ப கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:5, மீண்டும் உன் வயது வால வயதாகும். கழுகுக்கு சமானமாய் மீண்டும் உன் வயது வால வயதாகும். இழந்த பலன் திரும்ப கிடைக்கும். எல்லாவற்றையும் இழந்து குப்பையை போல உங்க வாழ்க்கை மாறி போய் இருக்கலாம். 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவர் எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். இழந்ததை திரும்ப கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் பெரிய கோபுரத்திலிருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒரு குப்பையில் வந்து விழுந்து கிடக்கலாம். ஆண்டவர் உங்களை குப்பையிலிருந்து மறுபடியும் கோபுரத்திற்கு உயர்த்துகிற வல்லமை உள்ள தேவன். யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்ததை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் இழந்த வருஷங்களின் விளைவு, பல வருஷமா கடினமாய் உழைத்து பிரயாசப்பட்டு நிலத்தை ஆயத்தப்படுத்தி பண்படுத்தி உழுது உரமிட்டு அதில் நீர் பாய்ச்சி அதிலே அவன் விதைகளை விதைத்து அதை பயிராக்கி அது முற்றி அறுவடைக்கு ஆயத்தமாகும் பொழுது ஒரு புயல் அடித்தது, இல்லை ஒரு பெருமழை பெய்தது, அத்தனையும் பாழாய் போய்விட்டது. எவ்வளவு வேதனையா இருக்கும். பயிர் அறுவடைக்கு முற்றி பயிர் வளர்ந்து நிற்கும் பொழுது ஒரு புழு பூச்சி தாக்குகிறது, ஒரு கிருமி தாக்குகிறது, பயிர் அப்படி அழிந்து போகிறது, பிரயோஜனம் இல்லாதாய் போய்விடுகிறது. எப்படி இருக்கும்? வாழ்க்கை அப்படியே உடைந்து போனது போல ஆகும். ஆண்டு சொல்லுகிறார், நீ இத்தனை வருஷமா பிரயாசப்பட்டு அறுவடை சமயத்தில் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டாய், கவலைப்படாத. நீ இழந்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஏன் அதை இழந்தாய் என்று உனக்கு தெரியுமா? ஏன் அதை இழந்தாய்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவு உனக்கு திரும்ப கொடுப்பேன். அப்போ அதன் பலன் போனதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தரே அனுப்பியிருக்கிறார். பச்சை புழுவை அனுப்பியிருக்கிறார், முசுக்கட்டை பூச்சி அனுப்பி இருக்கிறார். அவர் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியை நான் தான் அனுப்புறேன். நீ மிகவும் பிரயாசப்பட்டு எல்லாம் அப்படி விளைச்சலுக்கு ஆயத்தமாக ரொம்ப களி கூர்ந்து இருக்கும் பொழுது நான் தான் வெட்டுக்கிளி அனுப்புனேன், நான் தான் பச்சை புழுவை அனுப்புனேன், நான் தான் முசுக்கட்டை பூச்சிகளை அனுப்புனேன். எல்லாம் போச்சு. ஆனால் திரும்ப கொடுப்பேன் ஐயா, திரும்ப கொடுப்பேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, மனம் திரும்பு,
ஏண்டவா என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டியப்பா, எத்தனை முறை நான் உன்னோடு பேசியோம், எத்தனை முறை உன்னை உணர்த்தி அந்த பாவத்தை விட உனக்கு மனமே இல்லாமல் போயிட்டே, எத்தனை முறை நான் உன்னோடு பேசினேன், எவ்வளோ தூரமாக போயிட்டேன், ஜெபம் பண்ணுறதே இல்லை, வேதம் வாசிக்கிறதே இல்லை, ஆலயத்தை வர்றதே நிறுத்திட்டேயப்பா, என்னை ஆராதிக்கிறதையே மறந்துட்டியே, என்னையோ மறந்துட்டியே. ஆண்டவர் சொன்னான், வாப்பா என்கிட்ட வா, எத்தனை முறை உன்னோடு நான் பேசினேன், எத்தனை பேர் மூலமாக பேசினேன், பாவத்தை எத்தனை பேர் மேலமா உணர்த்தி கொண்டே இருந்தேன், தவறு செய்கிற நீ தவறு செய்கிறாய் தவறு செய்கிறாய், எத்தனை முறை உணர்த்தினே, நீ உணர்வு இல்லாமல் இருந்தில்ல, அதுதான் வெட்டுக்கிளி அனுப்புனேன், முசுக்கட்டை பூச்சி அனுப்புனேன், பச்சை அனுப்புனேன், உன் பலனெல்லாம் போச்சு, உன் விளைவெல்லாம் அழிஞ்சு போச்சு, நீ ஒன்று நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ இழந்ததை உனக்கு திரும்ப கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன், ஐ வில் கிவ், நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஆனால் நீ ஒன்று செய், திரும்பு, மனம் திரும்பு, உன் தவறை உணர்ந்து மனம் திரும்பு, என்னிடத்தில் வா என்று தேவன் அழைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் பல முறை நம்மோடு கூட பேசியிருப்பார், பலர் மூலமாய் பேசியிருப்பார், நம்முடைய தவறுகளை உணர்த்தி இருப்பார், நம்முடைய பாவங்களை எச்சரித்திருப்பார். ஆனால் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி நாம் உணர்வடையாமல் அவங்க என்ன சொல்லட்டையா நாம் நியாயப்படுத்துவோம், நம்முடைய பாவத்தை நம்முடைய தவறை நியாயப்படுத்தி நான் செய்கிறதான் சரி அப்படின்னு நியாயப்படுத்தி நாம் பாட்டுக்கு போவோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? வெட்டுக்கிளி அனுப்புவார், அவருடைய சேனையை அனுப்புவார், நம்முடைய பிரயாசத்தின் பலன் அத்தனையும் போய்விடும். முதல் வருஷமே அனுப்பி அழிச்சிருந்தா நமக்கு பெரிய நஷ்டம் வந்திருக்காது. ஆண்டவர் பாருங்க, நம்ம பிரயாசத்தின் பலன் அதனுடைய அறுவடை நெருங்கி வரும் பொழுது, அறுவடை காலம் நெருங்கி, அதாவது நம்முடைய ஒரு பல வருஷமா பிரயாசப்பட்டு உழைத்து அவனுடைய பலனை சுதந்திரிக்க நெருங்கி போகும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய வெட்டுக்கிளியை தன்னுடைய சேனை அனுப்பி அவனுடைய பலனை அப்படியே அற்றுப்போக பண்ணுகிறார், பலனை அற்றுப்போக பண்ணுகிறார். கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம், உங்கள் பிரயாசங்களின் பலனை இழந்திருக்கலாம், பல வருஷங்களின் விளைவை நீங்கள் இழந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மட்டும் கர்த்தரிடத்தில் வாங்க, தேவனிடத்தில் வாங்க, தேவனிடத்தில் திரும்புங்க. வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க, உணர்வு அடைங்க, உங்கள் தவறை உணர்ந்து கொள்ளுங்கள். ஐயோ நான் செய்த தவறு என்று உணர்ந்து தேவனுடைய பக்கமாய் திரும்புங்கள், தேவனிடத்தில் திரும்புங்க, திரும்ப கொடுப்பாருங்க, திரும்ப கொடுப்பார். தாவீது சவுலுக்கு பயந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த சவுல் என்னை கொன்று போடுவான் அப்படின்னு பயந்து தேவனுடைய ஆலோசனை இல்லாமல், தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் பெலிஸ்திய தேசத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். அங்க போனா எனக்கு ஒரு சேஃப்டி, எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு சமாதானம் ஐயா அப்படின்னு பெலிஸ்திய தேசத்தில் போய் அங்கே போய் ஒளிந்து கொண்டான். அவனுக்கு எல்லாம் நினைத்தது போல சமாதானமா இருக்கு. ராஜா சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தையே தாவீது கொடுத்து, நீயும் உன்னுடைய மனுஷர் இங்கே இருந்து கொள்ளுங்கள் என்று உட்கார வைத்து விட்டான். ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. ஒரு நாள் யுத்தத்துக்கு போனாங்க. தாவீதும் அவனோடு இருந்த மனிதர்களும் போனார்கள். தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஊர்ல வச்சு வீட்டில் வச்சுட்டு ஆண்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போனாங்க. பெலிஸ்திய தேசத்தை ராஜாவோடு கூட இணைந்து யுத்தத்துக்கு போனாங்க. போனா பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி, தாவீது நம்மோடு யுத்தத்துக்கு வரக்கூடாது, அவனை திரும்ப அனுப்பு என்று ராஜாவிடத்தில் போர் கொடி தூக்கினதுனால ராஜா அபிமெலேக்கு தாவீதை பார்த்து நீ திரும்ப போய்விடு என்று அனுப்புகிறான்.
நீ எங்களோட யுத்தம் பண்ண வேண்டாம், நீ திரும்ப போய்விடு என்று அனுப்பி விடுகிறான். தாவீது அந்த அபிமெலேக்குக்கு முன்பதாக தன் யுத்த வஸ்திரங்களெல்லாம் கழற்றி வைத்துவிட்டு தன்னோடு வந்த புருஷர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய பட்டணம் சிக்லாக்குக்கு திரும்புகிறார். வந்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, எதிரிகள் வந்து இந்த சிக்லாக் பட்டணத்தையே கொள்ளையடித்து விட்டு அதில் இருந்த ஒன்றை கூட விட்டு வைக்காம ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சிறிதான பெரிதான பொருட்கள் ஒன்று கூட விட்டு வைக்காம எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்த தாவீதோடு வந்திருந்த மனிதர்களுக்கு தாங்க முடியல. 1 சாமுவேல் 30:4 சொல்லுகிறது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பிரியமானவர்களே, ஆண்கள் சுலபமா அழுவதில்லை. ஆனா மிக கடினமான சூழ்நிலைகள்ல எவ்வளவு திட்டகாத்திரமான வீரனும் அழுதுருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இங்கே ஏற்பட்டிருக்கு. தாவீது அவனோடு இருந்த புருஷர்களும் சத்தமிட்டு தங்களுக்கு பலன் போக மட்டும் அழுது இருக்கிறாங்க. அவ்வளோ வேதனை. பிள்ளைகளை எடுத்துட்டு போயிட்டாங்க, மனைவிகளை கொண்டு போயிட்டாங்க, ஒரு பொருள் கூட விட்டு வைக்கல, எல்லாம் இழந்து நிற்கிறாங்க. ஒரே நாளில் மனைவி, பிள்ளைகள், சொத்து, ஆஸ்தி, தனக்குண்டான எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் இழந்து நிற்கும் பொழுது அதனால தாங்க முடியாது, நிச்சயமா தாங்க முடியாது. தேவ சித்தம் அறியாமல் நாம செய்யக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திடும். நமக்கு எல்லாமே சாதகமா கைகூடி வர மாதிரி தெரியும், எல்லாம் அனுகூலமா இருக்கிறது போல தெரியும். ஆனா தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்ம நுழையும் பொழுது நான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கூட சில நேரங்களில் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டோம். தாவீது எல்லாவற்றையும் இழந்து போகிறார். எல்லாத்துக்கும் காரணம் தாவீது தான் என்று சொல்லி நினைத்து அவனோடு இருந்தவர்கள் தான் தாவீதை கல்லெடுத்து எறிந்து கொலை செய்ய நிற்கிறார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்பதான் தாவீதுக்கு உணர்வு வருது, ஐயோ நான் தவறு செய்துட்டேன், என் தேவனிடத்தில் நான் கேட்கவே இல்லை, என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினவர், என்னை தெரிந்து கொண்டவர், எல்லாரும் புறக்கணித்த போதும் என்னை நேசித்து என்னை தெரிந்து கொண்டு என நாடுகளுக்கு பின்னாடி போன என்னை தெரிந்து கொண்டு என்னை அபிஷேகம் பண்ணினாரே, அவர் சித்தத்தை அறியாம, அவர் திட்டத்தை அறியாம நான் என்னுடைய சுயத்தின்படி ஒரு தீர்மானம் எடுத்து இங்க வந்துட்டேனே அப்படின்னு தன் இருதயத்தில் குத்தப்படுகிறான், உணர்த்தப்படுகிறான், மனம் திரும்புகிறான். இனி எல்லாவற்றையும் அவர்கிட்ட கேட்டுதான் செய்வான்ப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணினான். இந்த சூழ்நிலையில தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அது கர்த்தர் சொன்னா, நீ பின் தொடர்ந்து அதை பிடித்துக் கொள்வாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாயப்பா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற எல்லாற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீ உணர்வில்லாம என் சித்தத்தை அறியாமல் உன் விருப்பத்தின்படி செயல்பட்டதுனால தான் நான் என் சேனை அனுப்பினேன். இப்போ நீ உணர்வு அடைஞ்சிட்டே இல்லை, எல்லாவற்றையும் என்கிட்ட கேட்கணும், என் சித்தத்தை அறிந்து என் விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி செய்யணுங்கிற உணர்வு உனக்கு வந்துட்டு இல்லை, போதும், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய், போ, நான் அவனை திரும்ப தருவேன். கர்த்தர் சொன்னார். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார், எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். நாம மனம் திரும்பும் பொழுது
நம்முடைய தவறை உணரும் பொழுது, தேவனிடத்தில் திரும்பும் பொழுது தேவன் திரும்ப கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வருஷங்களின் விளைவை, நீங்கள் இழந்த வருஷங்களின் விளைவை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். யோபு 42வது அதிகாரத்தில், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். யோபு எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்து போனான். எல்லாவற்றையும், மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய பொருள், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, சரீர பலன், உயிர் மட்டும்தான் இப்போ இருக்குது. எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் தேவனோ அவன் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். என்ன காரணம்? யோபு 19, 25, 26, 27 சொல்லுகிறது. யோபுவின் இருதயத்தில் ஒரு ஆணித்தரமான விசுவாசம் இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 13:15 சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை தான் நம்புவேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். இந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கை இழக்காதீங்க. அவர் மேல் உறுதியான விசுவாசம் கொள்ளுங்கள். அவர் மேலுள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. நீங்கள் இழந்தது உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். யோபு இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் அவனுடைய விசுவாசம். அவர் நீ கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் என் நம்பிக்கையாக இருப்பேன், வேற யாரையும் நம்ப மாட்டேன், அவர் மட்டும், அவரே நம்புவேன். தேவன் அவன் இழந்ததெல்லாம் கொடுத்தார். ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரூத் தன் கணவனை இழந்து போனாள். இளம் வயது இளம் பெண் தன் கணவனை இழந்து போனாள். மாமியார் நகோமி சொல்லுகிறாள், நீ போ, உன் தாய் தகப்பனிடத்திலே போ, அவள் உனக்கு வேறொரு திருமணம் பண்ணி வைப்பார்கள். இல்லவே இல்லை, முடியவே முடியாது. ரூத்து சொன்னான். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மோவாபிய ஸ்திரியாகிய ரூத் தன் மாமியாராகிய நகோமியின் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறாள், ஏற்றுக்கொள்கிறாள். உன் தேவன் என் தேவன், என்னுடைய பழைய நம்பிக்கையெல்லாம் விட்டுறையா, இந்த தேவனை நம்புகிறேன். இவர்தான் இனி, இவர்தான் எனக்கு தெய்வம், இந்த இயேசுதான் எனக்கு தெய்வம். இளம் வயதில் தன் கணவனை இழந்தவள். ஆண்டவர் பாருங்கள், அந்த பட்டணத்தின் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகவும் கண்ணியத்துக்குரியவன், நீதிமான் போவாசை ஆண்டவர் கணவனாய் கொடுக்கிறார். ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று போவாஸ் சாட்சி கொடுத்து 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை தன் மனைவியாய் ஏற்றுக்கொள்கிறான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். ஓபேத் என்கிற பிள்ளை பிறக்கிறது. அவன் தாவீதின் தகப்பன். தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார்.
வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைத்த ரூத்தினுடைய வாழ்க்கையை, அவள் இழந்த வாழ்க்கையை, அதைவிட ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தார். என் அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையை நீ இழந்து போய்விட்டா என்று நினைக்கலாம், எல்லாமே முடிந்து போயிட்டு என்று நினைக்கலாம். நிச்சயமாய் இல்லை. இந்த தேவன் மேல் விசுவாசமாயிரு. இந்த தேவனை உன் தேவனாக ஏற்றுக்கொள். இந்த இயேசு உன் இரட்சகராக ஏற்றுக்கொள். அவரை நம்பு. உன் வாழ்க்கை இழந்ததை திரும்ப கொடுப்பார். இழந்ததை விட 2 மடங்காய் கொடுப்பார். இழந்ததை விட ஆசீர்வாதமாய் கொடுப்பார். மகிமையான எதிர்காலத்தை கொடுப்பார். இந்த தேவன் இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன். இழந்த அத்தனை நன்மைகளை கொடுப்பார். இழந்த வருஷங்களின் விளைவை கொடுப்பார். இழந்த அத்தனை நன்மைகளையும் இரட்டத்தனையாய் கொடுப்பார். இழந்த பலனை கொடுப்பார். நிச்சயமாய் கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இழந்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்றேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் இழந்ததை என் தேவன் திரும்ப கொடுத்து இவர்கள் உள்ளத்தை மகிழ பண்ணாம். எதையெல்லாம் தன் வாழ்க்கையில் இழந்தார்களோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்வார்களாக, சுதந்தரிப்பார்களாக. என் தேவன் அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை தேவன் திரும்ப கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம்